அன்பான நேர்களுக்கு வணக்கம். விருச்சிக ராசி நேர்களுக்கு பொதுவான ராசி பலன்களிலே டிசம்பர் மாத ராசி பலன் என்பது மிகவும் அற்புதமானவும், அதுவும் ராசிநாதன் திருகோணத்தில் இருந்து உங்களுடைய விரயசானத்தை பார்க்கிறது என்பது அதிகமான அலைச்சல், அதிகமான விரை செலவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. என்றாலும் ராசி குருவின் பார்வை என்பது 2-5 என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானும் சூரிய பகவானும் ராசியிலே சிறப்பாக செழிப்படைய இருக்கின்றதுனாலே இந்த டிசம்பர் மாத ராசி பலன் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் மற்ற ராசிகளை விட விருச்சிக ராசி என்பது டிசம்பர்களிலே பற்பல யோகங்களையும், அற்புதமான வீடு வாசல் வண்டி சொத்து உங்கள் வாக்கு ஸ்தானம் பலமாக இருக்க, உங்களுடைய அந்தஸ்து என்பது மிகவும் பிரமாதமாக செழிப்படைய, அற்புதமான வாக்குகளையும் குடும்பங்களையும் சென்றடைகின்ற ஒரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு. விருச்சிகம் ராசி என்பதே மிகவும் நுணுக்கமாகவும் அற்புதமாகவும் சிந்திக்கவும் திறன்பட ஆராயவும் கூடிய ஆராய்ச்சிக்கு உரிய ஒரு அற்புத ராசி என்பது துப்பறியும் துறைகளிலே தேர்ச்சி பெற்ற ஒரு ராசி என்பதும் செவ்வாய் பகவானுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த டிசம்பர் மாத ராசி பலன் என்பது மிகவும் அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்க போகின்ற கோச்சார ராசியாக விருச்சிக ராசியிலேயே அமைய பெற்று லக்கணம் சிம்ம லக்கணத்திலும் நட்சத்திரம் அனுசம் 2ஆம் பாதத்திலும் திதி அமாவாசை திதியிலும் கரணம் நாகவும் கரணத்திலும் திதி தெய்வம் பித்திருக்களாக மற்றும் காளியை வழிபட்டு வர நல்லதொரு யோக பலன்களையும், அதுவும் அமாவாசை யோகம் என்பது பித்திருக்கடன் செய்து வர நல்லதொரு மாற்றங்களையும், அதுவும் திதி கொடுக்காதவர்கள் திதி கொடுத்து வர அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பதும் நேர்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புத மாதமாக இந்த டிசம்பர் மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இதிலே யோக தேவதை என்பது இந்திரனை வழிபட்டு வர இந்த காலகட்டங்களிலே டிசம்பர் மாதங்களிலே நல்லதொரு வளமான யோகமான மாதமாக மாற்றிக்கொள்ள நேர்களாகிய நீங்கள் நல்லதொரு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று சிவனை வழிபட்டு வரவும், முருகன் ஸ்தலங்களை வழிபட்டு வருகிறதற்கும், திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்றும் சிவனை வழிபட்டு வரவும் தரிசித்து வரவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது டிசம்பர் என்று சொல்கின்ற பொழுது, இந்த மாதம் கடைசி மாதமாக ஆங்கில வருடங்களிலே இருக்கின்ற இந்த மாதங்களிலே உங்களுடைய ராசியிலே சூரியன், சந்திரன், புதன் என்று 3 கிரக சேர்க்கை இருக்கின்றதும், தனவாக்கு குடும்ப சாணாதிபதி குரு பகவானும் உங்களுக்கு 7ஆம் இடத்திலே கேந்திர ஸ்தானத்திலே பலம் பெற்று அவர் 7ஆம் இடத்தை பார்க்கின்றதும், சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இந்த குரு பகவான் என்பது இந்த மாதங்கள் டிசம்பர் முழுவதும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகின்ற கேந்திர ஸ்தானங்களிலே அந்நிய மனிதர்களின் உறவுகளாகவும் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்ற பிரயாணங்கள் சென்று வருகின்றதற்கும் உங்களுக்கு பாக்கியாதிபதி சந்திர பகவான் அமாவாசை யோகத்திலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றது என்பதும், சூரியன், புதன், சந்திரன் 3 கிரக சேர்க்கையிலே இந்த மாதம் பிரமாதமாக பிறக்கப் போகின்ற விருச்சிக ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்க போகின்ற, வரன் கிடைக்காதவர்களுக்கும் வரன் கிடைக்கின்றதற்கும், சுப விசேஷங்கள் சுப நிகழ்வுகள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்ற நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது டிசம்பர் மாதம் 1/12/2024 இந்த மாதம் பிறக்கின்றது. இந்த மாதங்களிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது மிகவும் 2ஆம் இடத்திலே 7-12 என்று சொல்லக்கூடிய சுப நிகழ்வுகளும் சுப விசேஷங்களும் நடத்தக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். பெண்களால் ஆசீர்வாதம், உறவு சம்பந்தப்பட்ட நேர்களால் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு. சுக்கிர பகவான் 7-12 என்று சொல்லக்கூடிய கலத்திர காரகனாகவும் சாணாதிபதியாகவும் 2 ஆதிபத்தியத்தையும் பெற்ற விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் கலத்திர காரகனாகவும் ஸ்தானாதிபதியாகவும் 2ம் ஒரே கிரகமாக வலுவாக இருந்து தனவாக்கு குடும்பஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது வரன் அமையாதவர்களுக்கு இந்த காலகட்டங்களிலே கண்டிப்பாக கோச்சார கிரகங்களின் நிகழ்வுகள் என்பது நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது டிசம்பர் மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாது 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திலே சுக்கிர பகவான் 3ஆம் தேதி உங்களுடைய பயிற்சி என்பது நடைபெறுகின்ற காரணத்திலே உங்களுடைய முயற்சி என்பது சகோதர ஸ்தானம், முயற்சி நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயிக்க வேண்டுமென்றால் முயற்சி ஸ்தானாதிபதியும் முயற்சி சகோதரகாரன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பகலமாக இருக்க உங்களுடைய நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் சித்தி அடைகின்ற ஒரு
யோகத்தை கொடுக்கின்றது முயற்சி சாணம். அந்த வகையிலே முயற்சி சாணத்திலே 7, 12 என்று சொல்லக்கூடிய விரையாதிபதியும் கலத்திர காரகன் ஸ்தானாதிபதியும் இரண்டும் ஒருங்கே அமையப்பட்ட சுக்கிர பகவான் விருச்சிக ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சி சாணத்திலே இருந்து உங்களுடைய பாக்கிய சாணத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனார்களால் ஒரு சில உதவிகளும் அந்நிய மனிதர்களாகவும் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும் இடமாற்றங்கள் பெறுகிறதற்கும் ஒரு நல்ல யோகத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது. அது மட்டுமல்லாது இந்த ராசியிலே சூரியன், சந்திரன், புதன், குருவின் பார்வையிலே அமைய பெறுகின்ற இந்த அற்புதமான ஒரு யோகம் என்பது இந்த டிசம்பர் மாதங்களிலே கிடைக்க பெறுகின்ற இந்த மாதங்களிலே சூரிய பகவானும் 15 நாள் உங்களுடைய ராசியிலே இருந்து 2ஆம் இடத்தில் செல்ல போகின்றார். விருச்சிக ராசிக்கு 10 கூடியவர், தொழில் ஸ்தானாதிபதி, கர்மகாரகன் என்று கர்ம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது 2ஆம் இடத்ததிபதி கேந்திர ஸ்தானங்களிலே பலமாக இருக்கின்றதுனாலே பொருளாதாரத்திலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது டிசம்பர் பிறக்கப் போகின்றது. சூரிய பகவானும் 15 நாளைக்கு பிறகு டிசம்பர் 15 தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய அஷ்டம சாணத்தை பார்வை செய்கின்ற பொழுது இங்கே அஷ்டம சாணம் என்பது வெளிநாட்டு யோகம், வெளியூர், ஒரு சிலருக்கு ஒரு சில தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகின்றதற்கு வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் தொழில்களிலே இருப்பவர்கள் 10ஆம் இடத்ததிபதி அஷ்டமசானத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு சில தடை தாமதங்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பதும் இங்கே இருக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பார்வைக்கு ஒரு சில தடை தாமதங்கள் நடைபெறுகின்ற ஒரு மாதமாகவும், 3ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்றதும், 5ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றதும், 11ஆம் இடத்திலே கேது பகவானும், 9ஆம் இடத்திலே செவ்வாய் பகவான் ராசி பகவானும் இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. இந்த மாதங்களிலே சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பதும், சுக்கிர பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகின்றவர் மறைவு சாணத்திலே இருந்து உங்களுடைய பாக்கிய சாணத்தை பார்க்கின்றது. இங்கே செவ்வாய் பகவான் வலுவாகுகின்றார். நீச்ச பங்க ராஜயோகத்தை பெறுகின்ற ஒரு மாதம் என்பதும் இந்த டிசம்பரிலே இருக்கின்றது. ஆகையால் பெண்களால் நல்லதொரு ஆதாயங்களை பெறுகின்றது. அதே சமயத்தில் சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகளை கொடுத்து இந்த செவ்வாய் பகவானால் சனியை பார்க்கின்ற பொழுது பாவத்துவம் அடைகின்ற பொழுது இங்கே சகோதர சகோதரிகளால் வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்களால் ஒரு சில இடைஞ்சல் இன்னல்கள் கொடுத்தாலும் குருவின் பார்வை உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்றதுனாலே அதிலே வெற்றியடைய செய்கின்ற ஒரு மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. டிசம்பர் மாதங்களிலே இந்த டிசம்பர் மாதங்களிலே விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது இது ஒரு நீர் ராசியிலே ராகு பகவான் இருக்கின்றது என்பது பூர்வ புண்ணிய சாணம் என்று சொல்லக்கூடிய சாணங்களிலே கடல் நீராடுகின்றவர்கள் சற்று கவனமாகவும், குழந்தைகள் நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாக கையாள வேண்டிய ஒரு நேரமும் இருக்கின்றது. 5ஆம் இடத்திலேயே விருச்சிக ராசிக்கு எதிர்பாராத ஒரு சில ஏமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருப்பது சற்று பழையினத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. அதுவும் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய சாணம், புத்திர சாணம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி கேந்திர சாணங்களிலே பலமாக இருக்கின்றதுனாலே எதையும் வலுவாக சமாளிக்கக்கூடிய ஒரு யோகமாக இருந்தாலும் குழந்தைகள் ஒரு சில மருத்துவ செலவுகளும், பூர்வ புண்ணிய சாணம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பூர்வீகத்திலே ஒரு சில குலதெய்வத்தின் அருள்கள் கிடைக்கின்ற இடத்திலே ஒரு சில தாமதத்தையும் அனுபவிக்கக்கூடியது. ஆகையால் பூர்வ புண்ணிய சாணத்திலே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வர இதிலே பற்பல ஏமாற்றம், தடை, தாமதத்தை மீறி நல்லதொரு அற்புதத்தை பெற முடியும். அந்த வகையிலே குலதெய்வத்தையும் விலக்கேற்றி வர நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது. காளி துர்க்கையை வழிபட்டு வர நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்கின்றது. ராகுஸ்தலத்துக்கு சென்று வருகின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் ஏமாற்றம், தடை, தாமதங்கள் இல்லாமல், தடை தாமதங்கள் மட்டுமல்லாது நீர்நிலை சம்பந்தப்பட்ட இடங்களிலே குழந்தைகளில் கவனமாக கையாள வேண்டும். அப்படி கையாளவிட்டால் நீர்நிலைக்குள் இழுத்துச் செல்லக்கூடிய ஒரு சில அபாயகரமான ஏமாற்றத்தையும் ராகு பகவானால் கிடைக்கின்ற நேரம் இருக்கின்றது. ஆகையால் குழந்தை சம்பந்தப்பட்ட விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் குழந்தைகள் ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு மாதம் என்பது இந்த டிசம்பர் மாதம் இருக்கின்றது. உங்களுக்கு 7ஆம் இடத்திலே குருவி பார்வை முயற்சி சாணத்தை, சகோதர சகோதரி சாணத்தை பார்க்கின்றது. இது ஒரு 10ஆம் இடமாக இருக்கின்றதுனால வேலை தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. உங்களுக்கு 6ஆம் இடத்ததிபதி திரிகோணத்தில் இருக்கின்ற பொழுது ராசிநாதனாகவும் ஆறுக்குடையவனாக இருக்கின்றதுனாலே தனக்குத்தானே ஒரு சில எதிர்ப்பு, ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி லக்கணம் என்பது விருச்சிக ராசியாக இருக்கின்றது. அந்த வகையிலே சற்று கவனம், நிதானத்தை கையாண்டால் இந்த டிசம்பர் மாதங்களிலே அற்புதமான யோக பலன்களை குரு பகவானும் தேவகுருவும் அசுரகுருவும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு
நல்லதொரு மாற்றத்தை வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதம். அது மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அளப்பரிய நல்லதொரு யோக பலன்கள் கிடைக்கப் போகின்ற ஒரு மாதம். 11ஆம் இடத்திலே விருச்சிக ராசிக்கு கேது பகவான், அதுவும் சூரியனுடைய சாரத்திலே சூரிய பகவான் ராசியிலேயும் மாதத்திற்கு 15 தேதிக்கு பிறகு 2ஆம் இடத்திலும் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய தொழில் வேலைகளால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பதும் இங்கே கிடைக்கின்றது. தொழில் மாற்றத்திற்கு தொழில் மாற்றம் செய்கின்றவர்களுக்கும் நல்லதொரு யோக பலன்கள் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. காரணம், ராசிநாதன் திரிகோணத்திலே நீச்சமாகி நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகின்ற இந்த மாதங்களிலே குருவின் பார்வை என்பது உங்களுடைய லாபஸ்தானத்திலே விழுகின்றதுனாலேயும், ராசியை பலப்படுத்துகின்ற குரு பகவான் தேவகுருவும் அசுரகுருவும் பலமாக இருந்து நட்பு ராசியிலே சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலே சென்று பாக்கியஸ்தானத்தை செவ்வாயை பார்க்கின்றதும் செவ்வாய் சுக்கிரனை பார்க்கின்ற பொழுதும் இங்கே உறவு சம்பந்தப்பட்ட காரகத்துவங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. என்றாலும் சகோதர சகோதரிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகளை செவ்வாய் பகவான் சனியை பார்க்கின்ற பொழுது தாய்மார்களுக்கு ஆரோக்கியத்திலே பலகீனத்தையும், வீடு வாகன சொத்து சுகங்களிலே ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு அதை அடையக்கூடிய ஒரு யோகமும் கிடைக்கின்றது. அந்த வகையிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு டிசம்பர் மாத ராசி பலன் என்பது மிகவும் அற்புதமாக ராசியை பலப்படுத்துகின்ற, ராசி சுபத்துவத்திலே இருக்கின்றது மட்டுமல்லாது சுபர்களுடைய சேர்க்கையிலேயே குருவின் பார்வை என்பது பரிபூர்ணமாக சந்திரன் பகவானும் நீச்சகதியிலே இருந்தாலும் குருவின் பார்வை அதை பலப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு என்பது மட்டுமல்லாது இங்கே ராசி நல்லதோட சுபர் சேர்க்கையிலேயே சூரியன் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்திலே வலுவாக லாபாதிபதி அஷ்டமாதிபதி இருக்கின்ற பொழுது ஒரு சில தடை தாமதங்கள் ஏமாற்றங்கள் குழப்பங்கள் இருந்தாலும் அதிலே நல்லதொரு குருவின் பார்வை கிடைக்கின்ற பொழுது உயர்ந்த குருமார்களின் உயர்ந்த மனிதர்களின் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பரிபூர்ணமாக பிறக்கப் போகின்ற ஒரு மாதம் என்பது மட்டுமல்லாது 4ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்ததிபதியும் சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்திலே சகோதரர்களுக்காக ஒரு சில செலவுகளும் சகோதரர்களுக்காக ஒரு சில அலைச்சல்களும் வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்களுக்காக இந்த சனி பகவான் 4ஆம் இடத்திலே இருந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில அமைப்பும் கிடைக்கப்பெறுகின்றது. விருச்சிக ராசி என்பதே மிகவும் அற்புதமான ஒரு துப்பறியும் துறைகளிலே தேர்ச்சி பெற்ற ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய, அதுவும் காவல்துறை, மிலிட்ரி, இராணுவம், கவர்மெண்ட் துறை என்று சொல்லக்கூடிய இந்த துறைகளிலே துப்பறியும் துறைகளிலே மிகவும் தேர்ச்சி பெற்ற ராசி லக்கணம் என்பது விருச்சிக ராசியாக இருக்கின்ற உங்களுக்காக கிரகங்களின் சஞ்சாரம் என்பது 2ஆம் இடத்திலே 2 நாட்களுக்கு மட்டும் உங்களுடைய 7-12 கூடிய அளவுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் சுக்கிர பகவான் 2ஆம் இடத்திலே இருந்தும் 3ஆம் தேதி முயற்சி ஸ்தானத்திலேயே மகரத்திலேயே சுக்கிர பகவான் இருந்து உங்களுடைய செவ்வாய் பகவான் சுக்கிரனை பார்வை செய்கின்ற பொழுது உங்களுடைய சகோதர சகோதரிகளிடம் இருந்து நல்லதொரு மாற்றங்களும் உங்களுக்காக ஒரு சில உதவிகளும் வீடு வாகனம் சொத்து சுகங்கள் உங்களுடைய சுகங்களை ஆரோக்கியத்திலே நல்லதொரு ஊக்கப்படுத்துகின்ற ஒரு அமைப்பும் வெளிநாடு செல்கின்ற ஒரு அமைப்பும் இந்த 2.5 நாளைக்கு ஒரு முறை சந்திர பகவான் ஒரு ராசியை கடக்கின்ற இந்த ராசி பகவான் வேகமாக செல்லக்கூடிய ஒரே பிளானட் சந்திர பகவான் ராசியிலே இருந்து உங்களுடைய தேவகுருவின் பார்வையை வாங்குகின்ற சந்திர பகவானால் சூரிய பகவான் 10ஆம் இடத்ததிபதி யோகத்தை கொடுக்கின்றவரும் குரு பகவானும் இரண்டும் ஒன்றுக்கொன்று பார்வை செய்து இந்த மாதம் என்பது பிறக்கின்ற இந்த அற்புதமான யோக பலன் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு ஒரு சில வேலை தொழில்களிலே ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ஆனாலும் ஒரு சிலருக்கு ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் தகப்பனார்களால் ஒரு சில மனக்கசப்புகள் இருந்தாலும் அதிலே பிரிவுகள் இல்லாத ஒரு நல்லதொரு யோக பலன்களை, அதுவும் சுபருடைய வீட்டிலேயே செவ்வாய் பகவான் நீச்சமாகின்ற பொழுது இந்த சுக்கிர பகவான் செவ்வாயை பார்க்கின்ற பொழுது இந்த பார்வைகளிலே அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது. ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றங்களும் உயர்வுகளும் வெளியூர் சென்று வருகின்றதற்கு இந்த டிசம்பர் மாதங்களிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மிகவும் பிரமாதமாக இந்த டிசம்பர் மாதம் என்று சொல்லக்கூடியது. ராசியிலே குருவின் பார்வையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய குருவும் சூரியனும் உங்களுக்கு ராசியிலே செல்கின்ற இந்த மாதம் என்பது மிகவும் நல்லதொரு மாற்றங்களை, அது மட்டுமல்லாது 10ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது 8ஆம் இடத்தை பார்க்கின்ற சூரிய பகவானால் இங்கே பற்பல கஷ்டங்கள் ஏமாற்றங்கள் தடைகள் அனைத்திலும் உடைந்து சுபபோகமாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே இருக்கின்றது. அஷ்டமாதிபதி லாபாதிபதியும் சூரியனும் புதனும் இங்கே சேர்ந்து புதாதித்ய யோகத்திலே செல்கின்ற அமைப்பு மட்டுமல்லாது நல்லதோட புத்தி தெளிவுகள் சிந்தனைகள் 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் விருச்சிக ராசிக்கு அவர் 7ஆம் இடத்திலே இருந்து உங்களுடைய ராசியை பலப்படுத்துகின்ற இந்த காலகட்டங்களிலே உங்களால் நல்லதொரு மாற்றங்களையும் தெளிவான உயர்வுகளையும் குடும்ப வாக்கு ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சம ஸ்தானம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் அனைத்து
ஸ்தானங்களிலே வலுவை கொடுக்கக்கூடிய குருவின் பார்வை பரிபூர்ணமாக நல்லதொரு யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாக விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு மிகவும் அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக பிறக்கப் போகின்றது இந்த டிசம்பர் மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு. நன்றி, வணக்கம் நேர்களே. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.